Hello students, ஒரு important problem செகண்ட் லெசனில் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த சீரீஸே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெறும் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரியில் எதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்ஸோடைய லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இப்போ செகண்ட் லெசனில் இருக்கோம். ரைட், இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். இன் மீட்டர் பிரிட்ஜ் வித் ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 15 ohms. அப்போ மீட்டர் பிரிட்ஜுன்னு சொன்னதுனால நமக்கு என்னது P/Q ஈக்குவல் டு என்னது L1/L2. இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரணும். ஓகே, ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ 15 கொடுத்துருக்காங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ ஒரு வேல்யூ கொடுத்தாங்க 15. சரியா? இப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா Qன்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? Q அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அப்போ இன்னொரு ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்ம, தட் இஸ் பியோடைய வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பாருங்க, இந்த ரைட் கேப் அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த ரைட் கேப், இந்த ரைட் கேப்ன்றதுனால தான் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? Q வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? அடுத்து பேலன்சிங் லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் இதிலலாம் ஆன்சர் வந்துடும். நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். கவனிங்க, திருப்பி சொல்கிறேன், இந்த சிம்பிளான ப்ராப்ளம்லாம் கேட்பாங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அப்போ பிஏ மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா இது என்ன ஆகும்? Q இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் இன்டூ L1/L2. கரெக்டா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலேயே இந்த இடத்துலையே சால்வ் பண்ணிடலாம். P is equal to என்னென்னு வரும்? Q உடைய வேல்யூ எவ்வளோ போட சொல்லியிருந்தேன்? 15 போட்டாச்சா? இன்டூ L1 உடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? 3. L2 உடைய வேல்யூ எவ்வளோ? 2. அப்போ 15 இன்டூ 3 எவ்வளோ நம்மளுக்கு? 45. கரெக்டாக? 15 இன்டூ 2 எவ்வளோ? 45. அப்போ 45 டிவைடட் பை என்னென்னு வரும் நம்மளுக்கு? 2ன்னு வரும். அப்போ P உடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்னா 22.5 ohms அப்படின்னு வரும். 22.5 ஓம். கரெக்டா? இதுதான் நம்மளுடைய என்ன வேல்யூ? நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ. இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டோம், நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா? 22.5 ohms. சாரி, அது மைனஸ் மாதிரி இருக்கு. இப்போ ஓகே. ரைட், இந்த ப்ராப்ளமையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இதெல்லாம் ரிப்பீட் ஆச்சுன்னா உங்களுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் 2 மார்க்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? தேங்க்யூ. ப்ராக்டிஸ் மோர்.